இது வந்ததிலிருந்து நான் மட்டும்தான் ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறேன். உன் முகத்தில் மலர்ச்சிகளை காணப்படவில்லை. ஏம்மா, நான் இங்கிருந்து செல்லும் போது கூட உன் சம்மதம் பெற்றுத்தானே ஆற்றுக்கு சென்று வந்தேன். அப்படி இருந்தோம். ஒருவேளை உனக்கு அத்தை மகன் சேகரை பிடிக்கவில்லையா? அண்ணன் விருப்பத்துக்காக அத்தை மகனை மணந்தாக வேண்டும் என்று கவலைப்படுகிறாயா? அம்மா, உனக்கு அத்தை மகன் சேகரை பிடிக்கவில்லை என்றா சொல்லப்பா, நீ வேறு யாரையாவது காதலிக்கிறாயா? உன்னுடைய தங்கை என்ன? நான் ஒரு நாள் பாதை மாறி செல்ல மாட்டேன். அப்படி என்றால் எப்பொழுதும் தாமரை மலர் போன்று பூத்து குலுக வேண்டிய உன் திருமணம் இப்படி கசக்கி எறியப்பட்ட மலரை போல் காணப்படுகிறது. திருமண நாளை குறித்து வந்த உடனே எப்பொழுது திருமணம் என்று ஓடி வந்து கட்டி தழுவிக் கொள்ள வேண்டிய ஒரு கரங்க இப்படி பெட்டி பாம்பாய் அடங்கி கிடக்கிறது என்றால் இங்கு என்னமோ நடந்திருக்கிறது. ஆனா இந்த அண்ணனுக்கு கூற மறுக்கின்றார். அப்படி என்றால் என் பாசத்தில் ஏதாவது குறை கண்டுபிடித்து இந்த ஏழை அண்ணனால் எல்லாம் சாதிக்க முடியும் நினைக்கிறாயா? ஏன் இப்படி மௌனத்தோடு எழுதி கொடுக்கிறாங்க? என்ன நடந்தது? நான் சொல்ல துடிக்கிறேன், ஆனால் என்னால் சொல்ல முடியவில்லை. ஏமா அப்படி சொல்றீங்க? இந்த பாவி நான் வாழ துடிக்கிறேன், என்னால் வாழத்தோடு வாழ முடியல. என்னம்மா அப்படி சொல்ற? உன் தங்கையின் வாழ்க்கையை வளப்பெற செய்வேன் என்று என் கரத்தில் நீங்கள் சத்தியம் செய்து கொடுத்தார். செய்து கொடுத்தால் நடந்த உண்மை அனைத்தும் சொல்கிறேன். அம்மா, இங்கு என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்லை, உன் வாழ்க்கையை நான் மலர செய்கிறேன். என்னம்மா நடந்தது? தங்களோடு வெளிப்பட்டு நான் பொறுத்தாமரை குளத்திற்கு சென்றேன் அல்லவா? ஆமா. அங்கு இந்த நாட்டு இளவரசர் வந்தார் அண்ணா. என்ன? இந்நாட்டு இளவரசர் குளக்கரைக்கு வந்தாரா? வந்தார் அண்ணா. அவர் வந்ததெல்லாம் அவர் என்னிடத்தில் தகாத முறையில் நடந்து இந்நாட்டு இளவரசன் குளக்கரைக்கு வந்ததும் இல்லாமல் உன்னிடத்தில் தகாத முறையில் கொண்டாரா? நீ வேண்டாம் என்று தடுத்து ஒரு வார்த்தை கூறியிருந்தால் அவர் சென்றிருக்க. நான் வேண்டாம் என்று 1000 முறை எடுத்து கூறி நான் எவ்வளவோ தடுத்து நிறுத்தியோ. என்னம்மா என் வார்த்தை கேட்காமல் ஒரு பரிசு ஒண்ணு தந்தார். பரிசா? என்ன பரிசு? இந்த கலைச்சல் விழாவிலே மறக்க முடியாத பரிசு அண்ணா. அது மறக்க முடியாத பரிசு. நான் சாக வர அந்த பரிசு என்னால் கனவில் கூட மறக்க முடியாது அண்ணா. அது என்னம்மா பரிசு? பேர்பட்ட பரிசு. என்ன பரிசு தெரியுமா? என்ன பரிசு? அந்த பாவிய கற்பையை கருத்து விட்டார். கூடாது என்பதற்காக இத்தனை காலம் அரும்பாடுபட்டு பொத்தி பொத்தி வளர்த்தேனோ. அப்பேற்பட்ட கற்பை நான் எழுந்து விட்டேன் அண்ணா. நான் கசைய மலராகி விட்டேன் அண்ணா. நான் வாழ பிறந்தவள் கிடையாது அண்ணா. நான் சாக பிறந்தவள் என்று கற்பை என்ன கட்டணத்தை உழைத்து கற்பு என்பது கண்ணாடி போன்றது. அது ஒரு முறை கீழே தவறி விழுந்து உடைந்தாலும் அதை மீண்டும் ஒன்று சேர்க்க முடியாது என்று நான் படித்து படித்து போனேன். கற்பு என்று சொன்னா அடுத்த வாரம் உனக்கும் அத்தை மகளுக்கும் திருமணம் என்று பரிசம் போட்டுவிட்டு நான் பலவித கனவோடு ஓடோடி வந்தேனே. நான் கண்ட கனவெல்லாம் மண்ணோடு மண்ணாகி விட்டதா? நான் கட்டிய மனக்கோட்டை அம்மா, உலகத்தின் தூக்கம் கலையாதோ? Oh
வாழ்கிறார்களே, நமக்கு எந்த தீயும் துணை இல்லாமல் போனதா? இறைவாயே படைத்தாய் எனக்கு கண்ணீர் வடித்தாலும் நம் கண்ணீரை துடைக்க யாரம்மா முன்வரப் போகிறார்கள்? பூமியில் உள்ளவர்களுக்கு ஏழையின் மீது சுலபமாக பழி சொல்ல தெரியும். ஆனால் நாம் பிழைப்பதற்கு ஒரு வழி சொல்ல தெரியும். கால் இடறி கீழே தவறி விழுந்தாலே கை தூக்கி விடுவதை விட்டுவிட்டு கை தட்டி சிரிக்கின்ற உலகம் அப்படி இருக்கும். இவர்களை பற்றி கவலை வேண்டாம். இப்போது இந்த நாட்டு மன்னரோ நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவர் என்று இந்த நாட்டு மக்கள் எல்லாம் எடுத்துரைக்கிறார்கள். அது உண்மையானால் நீதிமன்றத்துக்கு சென்று எந்த அரசருடைய மகனால் உன் கற்பு பறிபோனது அதே அரச மகனோடு உன்னை வாழ வைக்க நான் போராடுகிறேன். இந்த உலகத்தில் நாம் ஏழையாக பிறந்திருக்கலாம், ஆனால்
ஒரு நாள் கூட கோழையாக வாழ வேண்டும். உனக்கு ஏற்பட்ட இந்த அநீதி வேறு எந்த பெண்ணுக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது. இங்கே பலியிடப்படுவது ஆடுகளைத்தானே தவிர சிங்கங்களை அல்ல என்று அண்ணல் அம்பேத்கரை கூறியிருக்கிறார். ஒரு நாள் வாழ்ந்தாலும் வீரனாக வாழ்ந்தாக நீதிமன்ற செல்வோம், நீதி கேட்போம். மனம் தளராதி. புறப்படுகிறது.